ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சூப்பரான லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கப் அரிசியை வச்சு நம்ம நல்ல ஹெல்த்தியான லட்டு தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த லட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு. வாங்க அரிசியை வச்சு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பாருங்கள், அரிசி கலரே வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த அரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் அந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 முறை நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை வந்து நான் 3 முறை தண்ணியில் நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுடுங்க. குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் வந்து நான் இந்த வடிகட்டிலே அரிசியை வந்து போட்டு வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், அரிசி நல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டு கூடவே வெல்லத்தையும் காய் துருவுறதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். வெறும் கடாயில் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கே நான் வந்து வறுத்துக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வறுக்கும்பொழுது நல்லா பட்டப்பட்டான்னு சவுண்டு வரும், வறுப்பட்டு வெடிக்கிறது. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சூடு நல்லா ஆறட்டும். வறுத்து வச்சுருக்கிற அரிசி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். இது கூடவே இப்போ நான் அரிசி எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை நம்ம பச்சையாக அப்படியே துருவி சேர்க்கும் பொழுது லட்டு வந்து ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லட்டு கெட்டு போயிடும். அதுவே நீங்கள் ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் கடாயில் துருவி வச்சுருக்கிற தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காவை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும் பொழுது 1 வாரம் கூட கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் தேங்காவை அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நாள்லேயே இதை சாப்பிட்டு காலி பண்ணிடலாம். அதனால் தேங்காவை பச்சையாகவே சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நீங்கள் வெறுமனே நீங்கள் உருண்டை பிடிச்சாலும் நல்லா உருண்டையாக வரும் பாருங்கள். இல்லை இது கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்காக இன்னும் நிறையா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்துக்க போகிறேன். அது கூட முந்திரியோடு சாப்பிடும்பொழுது லட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட்டதும் எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அரிசியில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்க போகிறேன். வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஈரப்பதமாக இருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் நெய் வேறு கூட சேர்த்துருக்கோம். அதனால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக நமக்கு ஈரப்பதம் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கூட செய்ய வேணாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு 2 லட்டு வந்து கரெக்டாக சாப்பிட்றதுக்கு அளவு எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அப்பப்போ நமக்கு தோணும்பொழுது நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது லட்டு. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு சிவப்பரிசியை வச்சு நம்ம நல்லா ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாகவே சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அரை கப்புக்கும் குறைவாக நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி, நெய் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஸ்வீட் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. சிவப்பரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சிவப்பரிசியில் புரத சத்து, நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நார்மலாக இருக்கிற அரிசி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிவப்பரிசியில் சாப்பாடு நீங்கள் எடுத்துக்கோங்க. சிவப்பரிசி புட்டு, இடியாப்பம், தோசை இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போது லாக்டவுனில் வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப வெயிட் போட்டிருப்போம். உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த சிவப்பரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பப்போ நம்மளுடைய உணவில் சிவப்பரிசியை யூஸ் பண்ணி இடியாப்பம், புட்டு, தோசை இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் செய்யலாம் சிவப்பரிசியில். அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது அதிகமாக வந்து உங்களுக்கு பசி எடுக்காது. அப்போ ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம், கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். அப்போ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் உங்களை கண்ட்ரோலாக பார்த்துக்கும். கண்டிப்பாக இனி உங்களுடைய வீட்டில் அடிக்கடி சமையலில் சிவப்பரிசியை யூஸ் பண்ணுங்கள். இது போல் சிவப்பரிசியில் நீங்கள் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.